ஒரு சமயம் ஒரு நண்பர் வந்து அப்படிதான் பேசினார். ஒண்ணுமே வாய்க்க மாட்டேங்குதுயா எனக்கு, எதை எடுத்தாலும் கடைசி நேரத்துல தடை தோல்வி, ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது என்பதாய் சொன்னார். அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை சொல்றேன். இதை செஞ்சீங்கன்னா வாய்க்கும். என்ன செய்யணும்னு கேட்டார். நீங்க பிரயாணப்பட வேண்டாம், உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம், காணிக்க கொடுக்க வேண்டாம், உங்க பண செல்வத்தை கொடுக்க வேண்டாம், வசனத்துல தியானமா இருங்க. இந்த முதலாம் சங்கீதத்தை வாசித்து காண்பித்து வேதத்துல பிரியமா இருந்து அதை தினம் வாசித்து தியானித்து அந்த நாள் முழுவதும் வசனத்தை தியானித்து கொண்டே இருங்க, காரியம் வாய்க்கும்னு. அப்படி அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்ல? இப்போ நிறைய காணிக்க கொடுங்க, வாய்க்குன்னா கொடுக்க ரெடியா இருக்கிறோம். நீங்க வந்து நடந்து வாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா ரெடியா இருக்கிறோம். ஆண்டவர் கஷ்டமானதை செய்ய சொல்லல, ரொம்ப சுலபம். தினம் பைபிள் வாசிங்க, தியானிங்க, அவ்வளவுதான் சொல்றார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்து வசனத்தை தினந்தோறும் வாசித்து தியானிக்க ஆரம்பிச்ச உடனே காரியம் வாய்த்தது, தடைகள் விலகி விட்டது. அவ்வளவுதான். வசனத்தின்படி நம்மை வாழ்வதற்கு அர்ப்பணிப்பாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, என் காரியம் வாய்க்கும், நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய வேதத்தில் பிரியமா இருந்த நான் தியானமா இருப்பேன். ஒப்பு கொடுங்க, இதயத்துல கை வைங்க, கை வைங்க. ஆண்டவரே, என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுகிறீர், ஜெயம் தருகிறீர், தடைகளை மாற்றுகிறீர். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தின வேதத்தை வாசித்து தியானித்து அதில் எப்பொழுதும் தியானமாயிருக்க அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு காரியம் வாய்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.